துரைமுருகன் கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள், வந்து நீங்கள் சுரங்கத்துறை வேண்டாம், நெருக்கடியாக இருக்கும், இந்த வயதான காலத்தில் இன்னும் உங்களுக்கு நெருக்கடி கொடுப்பதற்கு விரும்பவில்லை என்று முதலமைச்சரே பல முறை சொல்லிட்டார். ஆனாலும் ஆசை யாரை விடும்? இது மாதிரி சிக்கல் நிறைந்த துறையை சீனியர்ஸ் வச்சுக்கிறது தானே சார் அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவாங்க. இதில் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ மாட்டினதெல்லாம் வந்து சீனியர் அமைச்சர் மாட்டினாங்களா, ஜூனியர் அமைச்சர் மாட்டினாங்களா? இந்த கட்டுமானத்துறையை நீங்கள் ஒரு கட்டுமானத்துறையாக பார்த்தீங்க, ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ரேட்டு, செங்கல் சூளைக்கு ஒரு ரேட்டு, மண் எடுக்கிறதுக்கு ஒரு ரேட்டு, கல்லுக்கு ஒரு ரேட்டு, இப்படி போட்டு அந்த துறையை போட்டு இந்த அமைச்சர்கள் மீது தப்புன்னு சொல்ல, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு? முதலமைச்சருக்கு. அப்புறம் அவருக்கு தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன், எல்லாருக்கும் தெரியும். நம்ம உண்மை பாராட்டுறோம், நல்ல திட்டங்கள்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்லி எல்லா திட்டம் நல்ல திட்டங்கள். என்ன பண்ணீங்க? இப்படிப்பட்ட திட்டங்கள்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவை, தப்பே கிடையாது. ஆனால் அதை விட முக்கியம், இப்போ துரைமுருகன் அவர்களுக்கும் அவர் வச்சிருந்ததை விட கொஞ்சம் டீ ப்ரொமோஷன் மாதிரி தான் அதை பார்க்கப்படும் நினைக்கிறேன் நான். அப்படின்றப்ப இது வட தமிழகத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது? அப்படிலாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. நீர்வளத்துறை அமைச்சர்னா சாதாரண துறையா? துரைமுருகன் இருக்கிற நீர்வளத்துறை சாதாரண துறையாங்க? பிடபிள்யூ முக்கியமான துறைங்க. நீங்க வந்து திராவிட மாடல், கலைஞருக்கு தெரியாத திராவிட மாடல் இவர் கண்டுபிடிச்சாரு. ஒன்றிய அரசு கலைஞருக்கு தெரியாத வார்த்தை ஜாலம் இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அதிகாரிகள் கொடுக்கிற அந்த பெயரை வைத்துக் கொண்டு இவர் செய்த ஆட்சி என்ன பிரயோஜனம்? தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அமைச்சரவை மாற்றம் தற்போது யாரும் எதிர்பார்க்காத நாளில் நடந்திருக்கு. துரைமுருகன் அவர்கிட்ட கனிம வளத்துறை வந்து பறிக்கப்பட்டிருக்கு. இதோட பின்னணி என்ன சார்? கடந்த முறை இந்த 2 அமைச்சர்கள் டிராப் செய்த அன்னைக்கே இந்த துறை மாற்றம் நடந்திருக்க வேண்டியது, ஆனால் தள்ளி போயிடுச்சு. கனிம வளத்துறை ஏற்கனவே எத்தனை அளவுக்கு சிக்கலாச்சுன்னு உங்களுக்கு தெரியும். மாவட்ட கலெக்டர்களுக்கெல்லாம் வந்து இடி நோட்டீஸ் அனுப்பி அது சுப்ரீம் கோர்ட்டில் போய் நின்று இருக்கு. அதன் பிறகு மணல் எடுக்க முடியாத அளவுக்கு அந்த புதுக்கோட்டை கம்பெனி, ரத்னம், ராமச்சந்திரன், கரிகாலன் கம்பெனி தடுமாறி போயிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதங்களாக அவங்க தலைமறைவாக இருந்தாங்க. எங்கே இருந்தாங்கன்னு தெரியாத அளவுக்கு ஒளிந்து கொண்டிருந்தார்கள். தமிழ்நாட்டில் இருந்தாங்க, எங்கேயும் ஸ்டேட் விட்டு எங்கேயும் எகிரல, ஓடி போல. ஆனால் அந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்தது இடி. இப்படிப்பட்ட சூழலில் 2 தினங்களுக்கு முன்பாக ஒரு பாஜகவினுடைய மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தவர்கள், கர்நாடக அரசியலே நடத்தியவர்கள், ரெட்டி பிரதர்ஸ். அதில் ஒருத்தர் கருணாகர் ரெட்டி, ஜனார்த்தன் ரெட்டி. அந்த 2 பேரில் ஜனார்த்தன் ரெட்டி உட்பட 4 பேருக்கு 7 வருட சிறை தண்டனை. நீ பேப்பரில் பார்த்துருப்பீங்க, நேற்று பார்த்துருப்பீங்க, 2 நாளுக்கு முன்பு தீர்ப்பது. இந்த வழக்கு வந்த பிறகு உளவுத்துறை முதலமைச்சருக்கு ஒரு நோட் வைக்கிறாங்க. பாஜகவில் இருக்கிற, அவர் காங்கிரஸில் இருந்தவர் தான், அதன் பிறகு பாஜகவில் இருந்து அந்த கட்சியை நடத்தியவங்க முக்கிய புள்ளி தான். சாதாரண புள்ளிகள் இல்லை, இந்திய அரசியலே கலங்கடித்தவர்கள் அந்த ரெட்டி பிரதர்ஸ். அவங்க பாஜகவில் சேர்ந்த பிறகு இப்படி ஒரு தீர்ப்பு வருதுன்னா சிபிஐ கோர்ட்டு தான். அப்போது இந்த விவகாரம் மீண்டும் ஈடிக்கு போனால் என்ன ஆகும்? ஏற்கனவே 4 வருடமாக இந்த மணல் விவகாரம், அளவுக்கு அதிகமாக மணல் எடுத்தது, கனிம வளங்கள் வந்து கேரளா கடத்தப்படுவது, இதெல்லாம் வந்து ஈடி வச்சிருக்கு. என்ன ஆகும்? பெரிய சிக்கலாகும். இந்த நோட்டு போட்ட பிறகு துரைமுருகன் கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள், வந்து நீங்கள் சுரங்கத்துறை வேண்டாம், நெருக்கடியாக இருக்கும், இந்த வயதான காலத்தில் இன்னும் உங்களுக்கு நெருக்கடி கொடுப்பதற்கு விரும்பவில்லை என்று முதலமைச்சரே பல முறை சொல்லிட்டார். ஆனாலும் ஆசை யாரை விடும்? விடாதல்ல. அதனால் அடித்து பிடிச்சி இன்ன தம்பி பார்த்துக்கலான்ட்டு பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்தார். இந்த ஜனார்தன் ரெட்டி தீர்ப்பு வந்த பிறகு அவருக்கே ஒரு மனநிலை மாற்றம் முதலமைச்சர் கேட்டதும் கொடுத்துட்டாரு. அதோட விளைவு தான் இன்றைக்கி அந்த துறை மாற்றம். சார், இப்போ இடி ஒரு பக்கம் காய் நகர்த்துறாங்க, பாஜக ஒரு மாதிரி ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, டிஎம்கே வந்து ஆட்சி கட்டத்தில் வரவிடக்கூடாது அப்படின்றப்ப இது மாதிரி சிக்கல் நிறைந்த துறையை சீனியர்ஸ் வச்சுக்கிறது தானே சார் அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்போ ஆல்மோஸ்ட் ரகுபதியும் சீனியர் தான், அப்படி இருந்தாலும் துரைமுருகன் அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றப்ப அவர் சரியாக ஹேண்டில் பண்ணுவார்ல சார்? இதில் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ தியாகராஜன் எப்போ நிதி அமைச்சராக இருந்தார்? எத்தனை முறை அமைச்சராக இருந்தார்? அப்படிலாம் இல்லை. அப்போ எப்படி அவர் போர்ட்ஃபோலியோ 2வது இடம் கொடுத்தாங்க? நிதி அமைச்சர் கிட்டத்தட்ட
ஒரு மாநிலத்தில் நிதியமைச்சர் என்பது என்ன? ரொம்ப முக்கியமானது. செகண்ட் போர்ட்ஃபோலியோங்க. முதலமைச்சருக்கு அடுத்தபடியான பதவி. எந்த இடத்துல உட்கார வச்சாங்க, எந்த இடத்துல இருந்தார், எப்படி கொடுத்தாங்க, இப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் துறையில் இருக்கிற அதிகாரிகள் தான் உங்களை வழிநடத்த போகிறார்கள். ஏற்கனவே ஒரு சிஸ்டம் இருக்குது, இப்படி தான் இயங்க வேண்டும் என்று விதிகள் இருக்கின்றன. அந்த விதியின் அடிப்படையில் தான் அமைச்சர் இயங்க போகிறாரு. அவருக்கு ஒரு நுணுக்கம் இருந்து, அவருக்கு ஒரு ஒரு சீரிய சிந்தனை, தொலைநோக்கு பார்வை இதெல்லாம் இருந்தால் அந்த துறை இன்னும் கொஞ்சம் பிரகாசிக்கும். இதுதான் வந்து பேசிக்காக இருக்கிறது. இதை விட்டுட்டு சீனியர் கையில் தான் இருக்கணும், ஜூனியர் கையில் இருக்கக்கூடாது, அப்படி எதுவுமே கிடையாது. நீங்கள் லஞ்சம் வாங்காமல் இருக்கணும், நிர்வாகத்தை முறைப்படுத்தணும், வம்பு வழக்கு இல்லாமல் வந்து துறையை செலுத்துவதற்கான ஒரு கூர்ந்த நெறிய நல்ல சிந்தனை இருந்தால் போதும், அவ்வளோதான். அதுதான் முக்கியமே தவிர சீனியர் ஜூனியர்லாம் கிடையாது. இப்போ மாட்டினதெல்லாம் வந்து சீனியர் அமைச்சர் மாட்டினாங்களா, ஜூனியர் அமைச்சர் மாட்டினாங்களா? எத்தனை வழக்குகளில் வந்து சீனியர் அமைச்சர் மாட்டியிருக்காங்க. ஒரு துறை யாரிடம் இருக்க வேண்டும் என்பதை விட ஒரு துறை எப்படி இருக்க வேண்டும் அதுதான் முக்கியம். எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ரகுபதி கிட்ட போயிருக்கிறனால இப்போ இருக்கக்கூடிய சிக்கல்கள் அது அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு? எனக்கு தெரிஞ்சு இப்போ மணல் வந்து எந்த அளவுக்கு விலைவாசி உயர்வு நீங்கள் யோசித்து பாருங்கள். மணல் வந்து எடுக்கிற இடத்துல இருந்து வீடு கட்டுற இடத்துக்கு வரும்போது எத்தனை ஆயிரம் ரூபாய் உயர்கிறது. எம்சாண்ட் எத்தனை உயர்வு. இப்போ எம்சாண்ட் 1000 ரூபாய் குறைச்சி கூட அந்த விலையை குறைக்க முடியலன்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது, நீங்கள் வந்து 4 ஆண்டு காலமாக இருக்கிற திமுக ஆட்சியை பட்டியல் போட்டால் பல நலத்திட்டங்கள் இருக்குது. ஆனால் இந்த கட்டுமானத்துறையை நீங்கள் ஒரு கட்டுமானத்துறையாக பார்த்தீங்க, ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ரேட்டு, செங்கல் சோலைக்கு ஒரு ரேட்டு, மண் எடுக்கிறதுக்கு ஒரு ரேட்டு, கல்லுக்கு ஒரு ரேட்டு, இப்படி போட்டு அந்த துறையை போட்டு சதைச்சிட்டீங்க. நீங்கள் ஒன்றும் வேண்டாம், கட்டுமானத்துறையை இருக்கிற எந்த ஒரு நிறுவனத்தையும் கூப்பிட்டு பேட்டி எடுங்க, எவ்வளோ லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு. அது யார் தலையில் விழப்போகுது? கவர்மெண்ட் இதில் தான் வரும். கவர்மெண்ட்டில், மக்கள் தலையில். ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 500 ரூபாய் விற்க வேண்டியது வந்து 1500 ரூபாய் விற்கிறான்னு அது காரணம் என்ன? எல்லாத்துலேயும் லஞ்சம். சிஎம்டிஏக்கு லஞ்சம், சிவேஜ் போர்டுக்கு லஞ்சம், மெட்ரோ வாட்டருக்கு லஞ்சம், எல்லாத்துக்கும் லஞ்சம். நீங்கள் அப்படி இருக்கும்போது அதெல்லாம் அந்த ஸ்கொயர் ஃபீட் யார் தலையில் விழும்? மக்கள் வரி பணத்தை தான் மக்கள் தலைமையில் தான் விழும். நீங்கள் இன்னைக்கு வந்து இந்தியா முழுமைக்குமே சிக்கல் இருக்கு. ஜிஎஸ்டின்ற ஒரு பெரிய கொடுமை ஒரு பக்கம் தாக்கிக்கிட்டு இருக்கு. அதன் பிறகு மாநில அரசு கட்டுமானத்துறை மீது விதிக்கிற லஞ்சம். ஒரு இடம் வாங்குறாங்க, இடத்த வாங்கி அவனும் கொள்ளடிச்சு கட்ட போறதில்ல, அவன் கடன் வாங்க போறான். ஒரு கட்டுமான நிறுவனம் நானே தொடங்குறேன்னா என் சொந்த பணம் 50 கோடி போறேன், அது 100 கோடி ப்ராஜெக்ட்னா 50 கோடி கடன் வாங்க போறேன். அதன் பிறகு அந்த ப்ராஜெக்ட் தொடங்க முடியும். அது ஒரு 200 வீடு கட்டுறான்னு வச்சுக்கோங்க, 100 வீடுக்கான புக்கிங் வரும். ஆனால் அந்த 100 வீடு புக்கிங் பணத்தை வச்சு மொத்த ப்ராஜெக்டை கட்டி முடிக்க முடியாது. அப்போ நான் கடன் வாங்கணும். அப்போ கடன் வாங்கி வட்டி கட்டணும், மக்கள் பணத்தில் வந்து நான் வந்து ரொம்ப நிர்வாக மேலாண்மையோடு வீடு கட்டணும். இவ்வளோ இருக்கும்போது எல்லாத்துக்கும் லஞ்சம். ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள ரேட்டு கொடுங்க, ஹவுசிங் மினிஸ்ட்ரிக்கு உள்ள காசு, சிஎம்டிக்கு உள்ள காசு, மெட்ரோ வாட்டருக்கு உள்ள காசு, சீவேஜ் போர்டுக்கு உள்ள காசு, அப்புறம் 10த்துக்கு லோக்கல் கவுன்சிலிருந்து எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் வருவாங்க. அப்போ இந்த துறை எப்படி இருக்கும்? கட்டுமானத்துறை நீங்கள் சிதைந்து விட்டால் எல்லா துறையும் செஞ்சிடும். வேற ஒன்றுமே இல்லை, சிம்பிள் லாஜிக். ஒரு வீடு கட்டுவதற்கு என்னெல்லாம் தேவை? கல் தேவை, மண்ணு தேவை அப்படின்னு நினைப்போம். ஆனால் சுவிட்சு பிளாஸ்டிக் கம்பெனி வேணும், காப்பர், ஒயர்ல இருந்து எல்லாமே. அப்போ வீட்டுக்குள்ள இருக்கிற பொருட்கள், வீட்டுக்கு கட்டுகிற பொருட்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரியும் இந்த கட்டுமானத்துறையில் தான் நிற்கிறது. அப்போ அந்த துறையை நீங்கள் எப்படி பார்க்கணும்? முடிஞ்சளவு கிளீனாக வச்சிருக்கீங்கனாலும் ரொம்ப கரப்டடாக வச்சிருக்காம இருக்கலாம். இது அப்போ எல்லா உள்ளாட்சித்துறை வரும். ஒரு வீடு கட்டுறது ஒரு துறை மட்டும் கிடையாது, ஹவுசிங் மினிஸ்ட்ரி மட்டும் கிடையாது, சிஎம்டிஏ மட்டும் கிடையாது, லோக்கல் முனிசிபாலிட்டி வரும், முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனில் வரும். அப்போ எவ்வளோ துறைகள் வருகிறது. இபி வருது, லைன் கொடுக்கறதுக்கு ஒரு இபி கனெக்ஷனுக்கு உள்ள காசு. ஒரு 50 வீடு யூனிட் கட்டுறாங்கன்னா கிச்சனுக்கு முனிசிபாலிட்டிக்கு பணம் கட்டணும். லோக்கல் கவுன்சிலர் எல்லாம் 55 கவுன்சில் பணம் கொடுக்க வேண்டியிருக்கும். இபி கனெக்ஷன் பணம் கொடுக்க வேண்டியிருக்கும். இப்படி இருந்தால் எப்படி அந்த துறை உருப்படும்? ஏற்கனவே 3 ஷிஃப்ட் 4 ஷிஃப்ட் போய் கொண்டிருந்த தொழிற்சாலைகள் 2 ஷிஃப்ட்டுக்கு வந்துடுச்சு. பிவிசி, காப்பர் கம்பெனி, ஃபேக்ட்ரி எல்லாமே. உதாரணத்துக்கு காப்பருடைய கிலோ எவ்வளோன்னு கேட்டு பாருங்க. இன்னைக்கு காப்பர் இல்லாமல் ஒரு வீடு கட்ட முடியுமா? எலக்ட்ரிக்கல் ஃபுல்லாக காப்பர். இன்னைக்கு எத்தனை இடத்துல நம்ம வந்து ப்ளக் பாயிண்ட் வைக்கிறோம், எவ்வளோ காப்பர் தேவைப்படுகிறது. இன்னைக்கு வந்து எலக்ட்ரிக்கே கார் வந்தாச்சு.
அந்த அளவுக்கு தேவைப்படுகிற ஒரு முக்கியமான காப்பர். இப்போ எத்தனை இடத்துல ஃபேக்ட்ரி இருக்குது இந்தியாவில்? 2 3. மத்திய அரசு கிட்ட 1, தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல தூத்துக்குடியில் இருந்தது. என்னாச்சு தூத்துக்குடியில்? அது வந்தால் தூத்துக்குடியில் அந்த காப்பர் ஃபேக்ட்ரி வந்தால் கேன்சர் வருகிறது, ஸ்கின் டிசீஸ் வருது, மயக்கம் வருது, குழந்தைங்களுக்கு வந்து மூளை வளராது, இப்படிலாம் சொன்னாங்கல்ல. தூத்துக்குள்ள ஏதாவது ஒரு பேசிக் ரிப்போர்ட் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். என்னுடைய பத்திரிகை அனுபவத்தில் அந்த செய்தி நான் தொடர்ந்து எடிட்டராக இருக்கும்போது பார்த்துட்டு வந்திருக்கிறேன். குமுத ரிப்போர்ட்டரில் எத்தனையோ சங்கம் வந்து சொன்னாங்க, நீங்கள் மட்டும்தான் இப்படி தப்பாக போடுறீங்க, ஆதரவாக போடுறீங்க, அந்த ஸ்டெர்லைட் கம்பெனி கொடுக்குற விளம்பரத்துக்கு ஈல்ட் ஆகிட்டீங்க. கிடையாது. நீங்கள் ப்ரூஃப் காட்டுங்க. அந்த பகுதியில் அந்த தண்ணீர், அந்த வேஸ்டேஜ் போகிற தண்ணீர், இந்த காப்பரில் ஹை டென்சிட்டி வாட்டர் வந்து வெளியேற்றுறாங்க, எனர்ஜிக் வாட்டரு, அந்த வேஸ்டேஜ் வாட்டர் இல்லை சொல்கிறாங்களே, அந்த தண்ணி போகிற பாதையில் இருக்கிற மக்களுக்கு கேன்சர் வருகிறது, ஸ்கின் டிசீஸ். ஒரு ரிப்போர்ட் காட்டுங்க. குழந்தை பிறக்கல, ஒரு ரிப்போர்ட் காட்டுங்க. இது வரைக்கும் யாராவது காமிச்சிருக்காங்களா? பட் ஆனால் இப்போ இவ்வளோ சிக்கல் நிறைந்த துறை நீங்களே சொல்கிறீங்க சார். இதில் வந்து இவ்வளோ ஆன்டி இன்வென்சி எல்லாமே கவர்மெண்ட் பக்கம் தான் கோவம் திரும்ப மக்களுக்கு அப்படின்றப்ப இந்த பிரச்சனையை முன்கூட்டியே அட்ரஸ் பண்ணியிருக்கலாம்ல சிஎம் அவர்கள்? சிஎம் அட்ரஸ் பண்ணாது அவங்க கட்சி விஷயம். நான் ஒரு பத்திரிகைலாம் குறைதான் சொல்லுவேன். ஏன் உங்களுக்கு தெரியாதா? இல்லை சார், அவங்க உளவுத்துறை வச்சிருக்காங்க, இது மாதிரி ரிப்போர்ட்லாம் போகும்ல. அதான் சொல்கிறேன். இப்போ இது நேற்று நீங்கள் நடக்கிற பிரச்சனை இல்லைல்ல. நீங்கள் திமுக ஆட்சிக்கு வரும்போது இந்த கனிம வளத்துறை யாருக்கு போகணும்? சீனியர் ஜூனியர்லாம் விட்டுருங்க, துறை எப்படி நடத்த வேண்டும், மணல் என்ன விலைக்கு விற்கணும், கரப்ஷன் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ குறைக்கணும். அதிமுக ஆட்சியில் எப்படி இருந்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? 8-13. இன்னைக்கு எங்கே இருக்குது? இது நம்ம குறைக்கணும், நல்ல ஆட்சி கொடுக்கணும். எதிர்கட்சிகளே வந்து சிதைந்து போய் கொண்டிருக்கிற நிலையில், எதிர்கட்சிகள் தவித்து கொண்டிருக்கிற நிலையில் நம்ம ஒரு எப்படிப்பட்ட ஆட்சி கொடுக்கணும் ஸ்டாலின் முடிவு பண்ணிருக்கணும். நான் இந்த அமைச்சர்கள் மீது தப்புன்னு சொல்ல, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு? முதலமைச்சருக்கு. அப்புறம் அவருக்கு தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன், எல்லாருக்கும் தெரியும். முதலமைச்சர் என்னைக்கு 4 ஆண்டு கால சாதனை சொல்லி நேற்று சொல்றாருல, முதலமைச்சர் நேற்று பத்திரிகையாளர்கள் கூப்பிடுறார், என்னென்ன துறை என்னென்ன பண்ணியிருக்குன்னு விளக்கம் சொல்றார், என்னென்ன திட்டங்கள்லாம் சொல்றார். சரி, ரைட், நல்ல விஷயங்கள். நீங்கள் வந்து சிலர் பாராட்டுகிறார்கள், சிலர் வந்து விமர்சனம் என்ற வகையில் ரொம்ப கடுமையாக விமர்சிக்கிறாங்க. நான் அவர்களை கேட்டுக்கொள்வேன், நீங்கள் பாராட்டவில்லை என்றாலும் சில நல்ல விஷயங்களை வந்து பார்த்து சீர்தூக்கி பார்த்து உண்மையை சொல்லுங்கிறார். நம்ம உண்மை பாராட்டுறோம், நல்ல திட்டங்கள்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்லி எல்லா திட்டம் நல்ல திட்டங்கள் என்ன பண்ணீங்க? அந்த திட்டங்களோட இது மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் தான் மைண்ட்ல மக்களுக்கு எப்பயுமே இருக்குமா? ஆமா. நீங்க விடியல் பயணம், இலவச பஸ் தான், வந்த உடனே பெட்ரோல் 3 ரூபா குறைச்சிங்க, ஆவின் பால் குறைச்சிங்க. அப்புறம் வந்து தவப்பதில் திட்டம், மகளிருக்கான 1000 ரூபாய் உரிமை தொகை எல்லாம் கொடுத்தீங்க, இல்லைன்னு சொல்ல. இந்த தோழின்னு ஒரு விடுதி கட்டுறீங்க, அருமையான அற்புதமான திட்டம், மறுக்கவே மாட்டேன். இப்படிப்பட்ட திட்டங்கள்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவை, தப்பே கிடையாது. ஆனால் அதை விட முக்கியம், கட்சிக்காரர்கள் அதிருப்தியாக இருக்கீங்கன்னு இப்போ நீங்கள் மாவட்ட செயலர் கூட்டத்தில் ஏன் பேசுறீங்க? எப்போ கண்டுபிடிச்சிங்க அதை? கட்சிக்காரர்கள் அதிருப்தி என்ன சொன்னார்? முதலமைச்சருக்கு என்ன தெரியாது, என்ன தெரியும் எங்களுக்கு தெரியாதா? சாதாரண பத்திரிகையாளர்கள் தெரியும், கட்சி அமைப்பில் இருக்கிற நிர்வாகிகளுக்கு தெரியும், மாவட்ட செயலாளர்கள் தெரியும். ஏன் உங்களுக்கு தெரியாதா? 4 வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சிருங்க. எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவுக்கு இந்த ஆட்சியில தான் முதலமைச்சருக்கு ரிப்போர்ட் கொடுப்பதற்கு ஏகப்பட்ட ஏஜென்சி. இதுவரை இப்படிப்பட்ட ஏஜென்சிகள் இருந்ததே கிடையாது. உளவுத்துறை இருக்கும், பத்திரிகையில் வர செய்திகள் இருக்கும், கட்சிக்காரங்க சொல்றது இருக்கும், இவ்வளவுதான். ஆனால் முதல் முறையாக இந்த ஆட்சி வந்த பிறகு டிஐபிஆர், செய்தி மக்கள் தொடர்பு துறையிலிருந்து டெய்லி இன்புட் புல்லட் முதலமைச்சர் ஆபீஸுக்கு கொடுக்கப்பட்டது இந்த ஆட்சியில் தான். இதுவரை நடந்ததே கிடையாது. ஒன்று உளவுத்துறை, டிஐபிஆர், பென் என்ற அந்த அமைப்பு நிறுவனம், அவங்க மருமகன் கண்ட்ரோல் இருக்கிற அந்த அமைப்பு, அவங்க ஒரு ஏஜென்சி. இத்தனைப்பட்ட தகவல் இருந்தும் கட்சியில் அதிருப்தியாக இருக்கிறார்கள் முதலமைச்சர் எப்ப கண்டுபிடிக்கிறார்? 4 வருஷம் கழிச்சு. இந்த ஆட்சி வந்து நான் வந்து அப்படியே நீங்க கட்டுப்பாடு இல்லாமல் எம்எல்ஏக்களை சம்பாதிக்க விடுங்கள், போலீஸ் ஸ்டேஷன்ல பஞ்சாயத்து செய்ய விடுங்க, நான் அப்படி சொல்ல. ஒரு ஒன்றிய செயலாளர், ஒரு நகர செயலாளர் என்ன நினைக்கிறான்? அவன் மன ஓட்டம் என்னவா இருக்கு? அவன் மன ஓட்டம் என்ன இருக்குல்ல? கடந்த 10 ஆண்டு காலமாக
அதிமுக ஒன்றிய செயலாளர், இப்போ நான் ஒரு பகுதி ஒரு மாவட்டத்தில் எனக்கு ஒரு ஒன்றிய செயலாளர் நான் வச்சுக்கிறேன்னு வச்சுக்க, நான் அப்படி எனக்கு கற்பனை பண்ணிக்கிறேன். அதிமுக ஒன்றிய செயலாளர் எப்படி இருந்தார், அவருக்கு என்னெல்லாம் சலுகை கிடைத்தது, அவர் எப்படி கட்சியை வளர்த்தார், அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது திமுக ஒன்றிய செயலாளர் நிலைமை என்ன, திமுக நகர செயலாளர் நிலைமை என்ன? நீங்க வந்து திராவிட மாடல், கலைஞருக்கு தெரியாத திராவிட மாடல் இவர் கண்டுபிடிச்சாரு. ஒன்றிய அரசு, கலைஞருக்கு தெரியாத வார்த்தை ஜாலம் இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அதிகாரிகள் கொடுக்கிற அந்த பெயரை வைத்துக் கொண்டு இவர் செய்த ஆட்சி என்ன பிரயோஜனம்? இது மாதிரி ஊழல் தான் அதிகமாக பேசப்படும். ஆமா, நீங்க கட்சி என்பது ரெண்டு பேர்லங்க, ஆட்சி என்பது ஒருவித கலை. வந்த பிறகு கொஞ்சம் நீங்க கரடு முறை நடந்துக்கணும், நான் எல்லாரும் சமமா பாவிப்பேன், ஒழுக்கமா இருங்க, அது வேற, அது ஆட்சி நிர்வாகம். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து கட்சி என்பது என்ன, எவ்வளவு பேர் முக்கியங்க. ஆட்சியில் இல்லாதப்ப அவங்க தானே சார், அந்த கட்சி இருந்தால்தான் நீங்க இந்த ஆட்சி அமைக்க முடியும். அப்போ அந்த ஒன்றிய செயலாளருக்கு என்ன தேவை? ஒரு ஒன்றிய செயலாளருக்கு ஒரு வருஷம் இல்லை, 5 வருஷத்துல ஒரு 4-5 நர்ஸ் டிரான்ஸ்ஃபர் கேட்பாங்க. கட்சிக்கு உழைத்த குடும்பமா இருக்கும். அந்த அந்த குடும்பத்தில் இருக்கிற நர்ஸ் வந்து அரக்கோணத்தில் போஸ்டிங் போட்டிருப்பாங்க. அந்த குடும்பம் திருவாரூர் இருக்கும், நாகப்பட்டினம் இருக்கும், கன்னியாகுமரியில் இருக்கும். அவங்க மனு கொடுப்பாங்க, சார் 3 தலைமுறையாக திமுக சார், எங்கள் தாத்தா எம்எல்ஏ வந்தார் சார், இன்றைக்கி வந்து எங்கள் நேரம் இப்படி வறுமையில் இருக்கிறோம், எங்கள் பொண்ணு, எங்கள் வீட்டு பொண்ணு நர்ஸாக இருக்குது, எங்கள் அம்மா வயதான காலம், இங்கேயே நான் பார்த்துக்கணும், அங்கே தங்கிலாம் செலவு மீட் அவுட் பண்ண முடியாது கொடுக்குற சம்பளத்துக்கு, எனக்கு அரக்கோணத்தில் இங்கே இருக்க ஒரு வேக்கன்சி இருக்குது, எங்கே போட்டிங்க? அந்த மனு குப்பை தொட்டிக்கு போச்சு. அதான மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் கேட்டார். ரேஷன் கடை ஊழியர்களை மாற்றுவதற்கு கூட எனக்கு தகுதினா எதுக்கு மாவட்ட செயலாளர்? அந்த பொறுப்பு எதுக்கு அப்புறம் மாதிரி. சரி, இப்போ ஒரு பக்கம் வட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்காக இருந்த பொன்முடி அவர்களும், அவருக்கு வந்து இப்போ அவர் எப்படி இருக்காரோ தெரியல, பட் அந்த ஏரியாவில் கொஞ்சம் பேசக்கூடிய திமுக தளபதியாக இருந்தார். அவரும் அமைச்சரவையில் இல்லை. இப்போ துரைமுருகன் அவர்களுக்கும் அவர் வச்சிருந்ததை விட கொஞ்சம் டீ ப்ரொமோஷன் மாதிரி தான் அதை பார்க்கப்படும் நினைக்கிறேன் நான். அப்படின்றப்ப இது வட தமிழகத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது? அப்படிலாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. நீர்வளத்துறை அமைச்சர் என்ன சாதாரண துறையா? துரைமுருகன் இருக்கிற நீர்வளத்துறை என்ன சாதாரண துறையாங்க? பிடபிள்யூ முக்கியமான துறைங்க. இந்த கட்டடம் என்பது ஏவோவில் இருக்கலாம், அது ஒன்றுமே கிடையாது. இந்த நீர்வளத்துறை தான் மிக 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 பெரிய துறை. எத்தனை பாசன கால்வாய்களை தூர்வாருகிற துறை, எத்தனை இதில் வந்து எவ்வளோ நிதி இருக்குது தெரியுமா உங்களுக்கு? டம்மிலாம் இல்லை அவருக்கு இந்த துறை. எங்க நீங்கள் தொடர்ச்சியாக விமர்சனங்கள் வரும்போது கண்டிப்பாக மாற்றுவது என்பது முதலமைச்சருடைய டிஸ்கிரிப்ஷன், அவர் இருக்கிற முடிவு, தப்பு கிடையாது. அதையெல்லாம் கடந்து அமைச்சர்கள் தான் தப்பு செய்யறான்னு சொல்லலான்ட்டேன். முதல்ல பொன்முடி அவருடைய பேச்சின் காரணமாக இந்த பதவி இறக்கும். ஏங்க, அவர் ஊழலுக்கு எதிரான வழக்கில் சிறை தண்டனை போய் ஸ்டே வாங்கின பிறகு அமைச்சராக்கினாருங்க முதலமைச்சர். அதன் பிறகு அவருடைய பொறுப்பு உணர்ந்து பேச வேண்டாமா? வட மாவட்டத்தில் உண்மையிலே கட்சி வளர்த்த அந்த பெருமை நான் பார்த்துறேன். நான் கல்லூரி படித்த காலத்தில் எங்கள் கல்லூரிக்கு பொன்முடி வந்திருக்கிறார் 89-90. அவர் இப்போ மருத்துவத்துறை அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர். அவர் வளர்ச்சி சாதாரண வளர்ச்சி அல்ல. 89 தான் கட்சிக்கு வராரு, முதல் முறை எம்எல்ஏ, முதல் முறை அமைச்சர். அந்த வட மாவட்டத்தில் பெரிய ஜாதிய பின்புலம் இல்லாத ஒருவர் அங்கு பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்த்து, அதிமுக எதிர்த்து கட்சி வளர்த்திருக்கிறார், இல்லைன்னு சொல்ல. அவருடைய உழைப்பு யாருக்கும் வந்து குறை சொல்ல முடியாத உழைப்பு. ஆனா பேச்சு அந்த பொறுப்பு உணர்ந்து பேசல. அப்புறம் நீங்கள் ஏற்கனவே கடந்த பேட்டிகள் எல்லாம் சொல்லியிருந்தீங்க சார், நீங்கள் வந்து 2026 7வது முறையாக வந்து ஆட்சிக்கு அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக நீங்கள் பேசுகிறீங்க. இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சதுனால எல்லாத்துக்கும் திமுக தயாராக இருக்கணும், நிறைய அமைச்சர்கள் தயாராக இருக்கணும் எல்லா விஷயத்துக்கும் அப்படின்றத நீங்கள் சொன்னீங்க. இதெல்லாம் எதிர்கொள்றதுக்காக தான் இந்த ஒரு அமைச்சர் முக்கியமான இலக்கா வந்து இன்னொருத்தர்கிட்ட மாற்றி கொடுத்துருக்காரு அப்படின்ற இடத்துல வந்து புரிஞ்சுக்கணுமா? இது அவங்களுக்கு நெருக்கடி என்னன்னு சொல்லிட்டேன். பாஜகவை சேர்ந்த ஒரு விஐபிக்கு இந்த நிலைமைனா அப்புறம் மற்றவங்களுக்கு என்ன நிலைமை? தோண்டி இப்போ ஈடி வந்து திரும்ப தோன்றாங்க. இப்போ அடுத்த மாதமோ இல்லை அடுத்த வாரமோ இறங்கி அடிக்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க? மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அந்த முகம் போய் எப்படி துரைமுருகன் முகம் வந்து எப்படி இருக்கும்? ஏற்கனவே அவங்க மகன் மீதான எம்பி வழக்கு, தேர்தல் நேர நிதி வழக்கு, அதுக்கப்புறம் 2வது நடந்து இப்போ ஐடி ரைடில் சொல்கிறேன். உங்களுக்கு நெருக்கடி என்பது நீங்கள் ஏதோ 2026க்கு அதிமுக எதிர்கொள்வதற்கு அப்படி அல்ல, துறை ரீதியாக வருவது எல்லாருக்கும் தெரியும். 2வது, இந்த பார்ட்டி ஃபண்ட் கலாச்சாரத்தை திமுக
பயங்கரமாக குறைச்சிட்டு அமைச்சர்கள் மீதே சொல்ல மாட்டேன், தலைமைக்கே தெரியும், தலைமை எவ்வளோ வாங்கன்னு தெரியும், அமைச்சர்கள் வாங்குறான்னு தெரியும். இந்த விஷயத்த வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிருக்கணும். எல்லா ஆட்சி காலத்திலும் பார்ட்டி ஃபண்ட் இருக்கு, நான் மறுக்கவே மாட்டேன். கட்சிக்காரன் சம்பாதிக்க விட்டீங்களா? அதிமுக ஆட்சி காலத்தில் இருக்கிற பேக்கேஜ் மாதிரி நீங்க திமுக ஆட்சி காலத்தில் பேக்கேஜ் டெண்டர் பேக்கேஜ். கட்சிக்காரர்கள் அதிருப்தி தான் முதல் முறையாக உங்களுக்கு வந்து தகவல் தெரிந்திருக்கு என்றால், அரசு ஊழியர்கள் அதிருப்தி, ஆசிரியர்கள் அதிருப்தி, காவல்துறை அதிருப்தி எவ்வளவு இருக்கு. நீங்க காவல்துறை மேல முதலமைச்சர் தானே சார் அதிருப்தியில் இருக்கணும். இப்படி பார்க்குறப்ப லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ எல்லாம் வரப்ப சரி ஏங்க, லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ எல்லா காலத்திலும் இருக்கும், எந்த காலத்துல இல்லாமல் இருக்கும்? இப்போ அமைச்சர் பிடிஆர் தியாகராஜன் மீது செருப்பு வீசிய பெண் தலை துண்டித்து கொலை, இது நாடா காடா அப்படிலாம் கூட எதிர்கட்சியில் எடப்பாடி கேட்டிருக்காரு. அது தனிப்பட்ட முதல் அப்படின்னு விளக்கம். குடும்ப தகராறுக்கெல்லாம் போய் சட்டம் ஒழுங்கை ஆரம்பிச்சிங்கன்னா அப்புறம் அதுக்கு விடிவே கிடையாது. ஆனால் ஒரு அதிருப்தியில் இருக்காங்கன்னு சொன்னீங்களா, அதை கேட்குறேன். இல்லை அதான் சொல்கிறேன், அதாவது பதவி உயர்வு இப்போ 20 வருஷத்துக்கு வேலை செஞ்சால் ஸ்பெஷல் எஸ்ஐன்றதை 15 வருஷம் மாத்திரம், அப்புறம் இந்த ஹெட் கான்ஸ்டபிளுக்கு குறைக்கிறோன்னு சொன்னீங்க, அதெல்லாம் செய்யவே இல்லையே. ஓகே, சேலரி இஷ்யூஸ், பதவி உயர்வு இஷ்யூஸ். நீங்கள் இன்னைக்கு இருக்கிற நெருக்கடியான உலகம், மன அழுத்தத்திற்கான உலகத்தில் போலீஸுக்கு அதிகமான நெருக்கடி இருக்கு. அந்த காலம் மாதிரிலாம் வந்து அடிச்செல்லாம் விசாரிக்க முடியாது. ஆனால் குற்றங்களும் குறைவில்லை, புது 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 கிரைம் வருது, ஒயிட் காலர் கிரிமினல்ஸ். முன்னெல்லாம் வந்து செயின் ஸ்நாச்சிங், பைக் திருடுறது, இன்னைக்கு அப்படி இல்லை, சைபர் கிரைம். உங்களுக்கு தெரியாது, அதுவும் திருட்டு தான். உங்ககிட்ட செயின் பறிச்சா அது ஒரு அஃபென்ஸு. ஆனால் உங்க பணத்தை எடுக்கிறாங்க உங்களுக்கு தெரியாம பண்ணுங்க, சைபர் கிரைம், ஒயிட் காலர் கிரிமினல். எப்படி எவ்வளோ போயிட்டு இருக்கு பணம். அப்போ இதெல்லாம் நிர்வகிப்பதற்கு போலீஸ் துறை எப்படி மேம்படுத்தணும். நீங்கள் அதே மாதிரி மக்கள் தொகை, எத்தனை மக்கள் தொகை உயர்ந்திருக்கு, இன்னும் நீங்கள் 1,20,000 பேர் வச்சு என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு வந்து 5 லட்சம் ஆக்கிருக்கணும். நீங்கள் தமிழ்நாடு அரசு இந்த 2001 ஆட்சிக்கு வந்த பிறகு எவ்வளோ வேலை வாய்ப்பு கிடைத்தது. காவல்துறை, ஆசிரியர்கள், டாக்டர்கள், டாக்டர்கள் பணியிடத்துக்காக நீங்கள் போராடினீங்களே சிஎம், நீங்கள் ஓடி போய் உட்காந்தீங்களே அந்த போராட்டத்தில், நீங்கள் பணியிடங்கள் எத்தனை? இன்னைக்கு 2 லட்ச ரூபா வாங்குற இடத்துல இன்னும் 1.45 தான் வாங்குறோம். 2 லட்ச ரூபா வாங்குற வெளியே அதர் ஸ்டேட்ல எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கறாங்க டாக்டர்ஸ். 45,000 50,000 பேர் இருக்கிற டாக்டர்ஸ் 22,000 பேர் இருக்கிறாங்க. பணி சுமை இருக்கிறது, ஏன் போடல? நீங்க நான் வந்து விமர்சனத்துக்காக நலத்திட்டங்கள் நல்ல திட்டங்கள், ஆனால் இந்த 1000 ரூபாய் கொடுத்தீங்களே மாதந்தோறும் 10,000 கோடி உரிமை தொகையை சொல்றீங்க, இவ்வளோ கொடுக்குறீங்களே, இந்த 10,000 கோடியில் தமிழ்நாடு அரசு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொடுத்துருக்கலாமே முதல் வருஷமே. நீங்கள் 1000 ரூபாய் உரிமை தொகை சொன்னீங்களே, ஓல்டு பென்ஷன் தேர்தல் அறிக்கை சொன்னீங்களே. அப்போ ஓல்டு பென்ஷன் வந்து இருந்தால் ஒவ்வொரு அரசு ஊழியர் வீட்டிலும் 3-4 பேர் இருப்பாங்க. சத்தியமாக ஓட்டு யாருக்கு விடும் சொல்லுங்க? பட் ஆனால் அது ஒரு சர்க்கிள் தானே சார். அது யாருக்கு விழும்? யாருக்கு வாக்குறுதி நிறைவேற்றினாலும் டிஎம்கே. அப்போ அதில் எவ்வளோ பலன் இருக்கு, அந்த வீட்டில் எவ்வளோ பலன் இருக்கு? சரி, டாக்டர்ஸ் இது முடிச்சிடுறேன். இந்த 40,000 டாக்டர்ஸ், 20,000 டாக்டர்ஸ் வேகன்சி இருக்கு. இந்த 25,000 டாக்டர் போஸ்டிங் போட்டீங்கன்னா அந்த குடும்பத்தில் எத்தனை பேர்? இந்த குடும்பம் எத்தனை பேர்? எவ்வளோ ஃபார்மசிஸ்ட் வேகன்சி, எவ்வளோ நர்ஸ் வேகன்சி, எவ்வளோ டீச்சர்ஸ் வேகன்சி, கண்டக்டர் டிரைவருக்கு கொடுக்க வேண்டிய கிராஜுவிட்டி நிலுவைத் தொகை இன்னும் போராடிட்டு இருக்காங்களா? கொடுங்க. மத்திய அரசு கிட்ட போராடிட்டு தானே சார் இருக்கும். ஏங்க நான் என்ன சொல்றேன், இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை நீங்கள் இன்னைக்கு நீங்கள் 1000 ரூபாய் ஆரம்பிச்சிங்க, உங்களை பார்த்து தான் எல்லா அரசாங்கம் காப்பீடிக்கிறாங்க. ஆனால் 1,500 2,000 போயிடுச்சே, 2,500 போயிடுச்சே. இப்போ நாளைக்கு இப்போ அதிமுக இந்த அரசு இந்த இடத்த நிறுத்த முடியாது. 1,500 ஆக்கலாம், 2,000 ஆக்கலாம். ஆனால் 1,500 இல்லை 1000 இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாதிரி நலத்திட்ட உதவிகள் மக்களுக்கு நேரடியாக பயனளிக்கிற, இதுவும் நேரடியாக பயனளிக்கலாம். ஆனால் பென்ஷன் ஸ்கீமு, புதிய பணியிடங்கள், இதெல்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? இன்னும் டபுளாக இருக்குங்க. நீங்கள் எதை செய்யணும்? நீங்கள் 1000 ரூபாய் இலவசமாக கொடுக்குறீங்களா, உண்மையிலே சமூக அடித்தட்டு மக்களை மேலே உயர்த்துறீங்க. ஆனால் படித்த டாக்டர்களுக்கு வந்து அரசு வேலை இல்லை, அந்த ஊதியம் இன்னும் கொடுக்கல. ஸோ இந்த பிரச்சனைகளை சேம் அட்ரஸ் பண்ணியிருந்துருக்கணுன்றீங்க. இதெல்லாம் அடுத்த வருஷம், அடுத்த ஒவ்வொரு வருஷம் இப்போ வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் திட்டம் தான் இருக்குது வாக்குறுதி, அதை நிறைவேற்றணுன்றீங்க.
நீங்கள் அதிருப்தி இருக்குதான் செய்கிறது. ஏன்னா அரசு ஊழியர்களுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் வெடியாது. ஆனால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஆனால் எதையெல்லாம் செய்யணுமோ செய்யணும். இதெல்லாம் அவங்க ரொம்ப எதிர்பார்க்குற ஒன்று. ஆமாம், நீங்கள் ஊதிய உயர்வை விட சார் உங்களுக்கு பணி இந்த வருஷம் வந்து இவ்வளோ 5000 டாக்டர் போட்டிருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துல 20000 டாக்டர் போட்டிருக்கலாமே. வருடத்திற்கு 5000 டாக்டர் போட்டிருந்தா இந்த 4 வருஷம் ஆச்சு 20000 டாக்டர் போட்டிருக்கலாமே. பணியிடங்களில் வந்து நீங்கள் இப்போ 45000 50000 இருக்கு, டாக்டர் 22,000 தான் இருக்காங்கன்னா நீ பேலன்ஸ் எவ்வளோ முடிஞ்சுதே. சார் இப்போ எதிர்க்கட்சியான அதிமுக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க சார். நீங்கள் கோர்ட்டில் கேஸ் வந்து உச்சநீதிமன்றம் கடுமையான கண்டனங்கள் வச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் செந்தில் பாலாஜி அமைச்சர் வந்து நீக்கிறீங்க. பொன்முடியோட ஹெட் ஸ்பீச் கேன்சலாக தான் நீங்கள் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறீங்க. இப்போ துரைமுருகனோடது வந்து அவருடைய டிபார்ட்மெண்ட்டில் அவரோட போர்ட்ஃபோலியோவில் அவர் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை, நிறையா வந்து கரப்ஷன் இஷ்யூஸ் இருக்குது, அதனால தான் வந்து இப்படி மாற்றிருக்கீங்க அப்படின்னு அவங்க ஒரு எதிர்க்கட்சியில் ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்கல்ல சார். இதை எப்படி நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது? அரசியல் ரீதியாக அந்த வைக்கிற குற்றச்சாட்டுகள்லாம் மக்கள் தீர்ப்பளிக்க போகிறார்கள். புரியுதுங்களா? இல்லைன்னு சொல்ல, இந்த பிரச்சனை எப்படி அணுகுனாங்க, எப்படி ஊழல் நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும், வெளிப்படையாக தெரியும். ஏன் அதிமுக ஆட்சி காலத்தில் இல்லையா? அதிமுக ஆட்சியில் மணல் விற்கலையா? ஏன் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பணம் வாங்கலையா? ஏன் கிச்சனுக்கு பணம் வாங்கலையா? இபி மீட்டருக்கு பணம் வாங்கலையா? எல்லாம் இருந்தது. நான் என்ன கேட்குறேன், கடந்த அதிமுக ஆட்சியை விட லஞ்சம் குறைவுன்னு சொல்லி திமுக ஆட்சியில் இருக்கான்னு தான் கேள்வி. இப்போ நாளைக்கு அதிமுக ஆட்சியிலேருந்து திமுக ஆட்சி உயர்த்தினாங்க, நாளைக்கு அதிமுக வந்தால் மட்டும் குறைக்க போகிறாங்களா? எந்த ஆட்சியாவது கடந்த ஆட்சி காலத்தை விட லஞ்சத்தை குறைக்க வேண்டும். லஞ்சம் வந்து இல்லாமல் ஆட்சி ஆள முடியுமா? உடனே பத்திரிகையாளர் இப்படி சொல்கிறான் பாருங்க, இவன் நல்லவனா அயோக்கியம் பாங்க. மக்கள் அயோக்கியர்கள். ஓட்டுக்கு பணம் வாங்குறீங்களா? 70% 75% பணம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுதுங்க ஒவ்வொரு தேர்தலையும். இந்த ஈரோடு கிழக்கில் எவ்வளோ பணம் கொடுத்தாங்க தெரியுமா உங்களுக்கு? பிரதானமான கட்சி அதிமுக நிற்கல, ஆனால் ஓட்டு சதவீதம் குறைந்து விட்டால் நம்மை மக்கள் புறக்கணித்து விடுவார்கள், திமுக பாப்புலாரிட்டி குறைஞ்சி போச்சுன்னு சொல்லி நம் மீது அதிருப்தி வந்து விடும் சொல்லி இந்த முறை பிரதான எதிர்கட்சி இல்லாத போதும் பணம் கொடுத்தாங்க. பூத்தில் உட்காந்து ஒரே ஒரு கோஷ்டி, எந்த கோஷ்டின்னு உங்களுக்கு தெரியும்? அந்த கோஷ்டி 3 மணிக்கு மேலே எங்கே இருந்தாங்க விசாரிங்க. 3 மணிக்கு மேலே ஏன் வெளியே போனாங்க? தேர்தலுக்கு பணம் கொடுக்காத வேட்பாளர்களும் இருக்கத்தானே சார் செய்கிறாங்க, ஜெயிக்கவும் செய்கிறாங்க. மதுரையெல்லாம் பிடிஆரில் பணம் கொடுக்காம தானே ஜெயிக்கிறாரு. அந்த விவாதத்துக்கு தனி விவாதம் வச்சுப்போம். பிடிஆர் வந்து ஏன் வந்து அந்த அதிகாரமிக்க பதவி வந்து நீக்கப்பட்டார்? இதே மாதிரி பொன்முடி மாதிரியான ஒரு உணர்வு பேச்சு ஒன்று. சரி, சட்டமன்றத்தில் என்ன சொன்னார்? என்னோட இலக்காக்கு வந்து அதிகாரமே இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவுகிறது. நான் ஐடி மினிஸ்டர் தான், ஆனால் பில்டிங் கட்டுற பொறுப்பு எங்கிட்ட இல்லை, இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் கிட்ட இருக்கு. யார்கிட்ட கேட்கணுமோ அங்கே போய் கேளுங்க. திறமையும் கருணையும் இருக்கிறவர்கள் கொடுப்பார்கள். ஒரு அமைச்சர் பேசுறது, அமைச்சர் எடுத்து உறுதிமொழி என்ன? மதுரையில் அவர் மீது வைக்கிற குற்றச்சாட்டுன்னு மதுரையில் போய் ரிப்போர்ட் எடுங்க, அதுக்கப்புறம் அந்த டிபேட் எடுத்துவாங்க, நான் பேசலாம். ஓகே சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் கருத்துக்கும் நேரத்திற்கும் நன்றி. நன்றி.